So hey everyone, உட்காரு நான் சாய் and இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன் பீஸ் ஆனிமையோட ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ தி டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து ஒன் பீஸ் ஆனிமை பற்றி ரிலீஸ் பண்ண சில ஷாக்கிங்கான நியூஸை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஷாக்கிங்கான நியூஸில் சில சீரியஸான பேட் நியூஸ் கூட இருக்குது ஃபார் தி ஒன் பீஸ் ஃபேன்ஸ். பட் அது என்ன நியூஸ்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் லைக் தீஸ். அண்ட் லெட்ஸ் see how it goes, so keep watching. நியூஸ் நம்பர் 1. ஒன் பீஸ் ஆனிமையோட ஒஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ தி டோய் அனிமேஷன்ஸ் வந்து இதை ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தட் டிசம்பர் 2025 லாஸ்ட் வீக் வரைக்கும் தான் அவங்க ஒன் பீஸ் ஆனிமையில் புது எபிசோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் தே வில் ஸ்டாப் இட். ஏன்னா அக்கார்டிங் டு தி பிரீஃப் ஆஃப் தி அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டூடியோ வந்து ஒன் பீஸ் ஆனிமையோட ப்ரொடக்ஷனை ஒஃபிஷியலாக 3 மாதத்துக்காக ஹோல்டில் வைக்க போகிறாங்க. ஸோ ஃப்ரம் 1st of January 2026 டு த லாஸ்ட் ஆஃப் March 2026 வரைக்கும் there will be no new episodes of One Piece will be released. ஸோ 3 மாதத்துக்கு no One Piece, and it's actually a very bad news for a One Piece fan. நியூஸ் நம்பர் 2. நியூஸ் நம்பர் 1 ரிலீஸ் பண்ண அதே நாள்லேயே தி டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ ஒன் பீஸ் ஆனிமே பற்றி இன்னொரு பேட் நியூஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. And trust me, this one is really bad. அது என்னதுன்னா, ஸ்டார்டிங் ஆஃப் April 2026 த டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து ஒன் பீஸ் ஆனிமையோட ஆனுவல் எபிசோட் ரிலீஸ் கவுண்ட் வந்து டிராஸ்டிக்லாக டிக்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நார்மலி இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ வந்து ஒன் பீஸ் ஆனிமையில் 40 to 50 எபிசோட்ஸ் பர் இயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ரம் April 1, 2026 இந்த நம்பர் டிராஸ்டிக்லாக டிக்ரீஸ் ஆகி 26 எபிசோட்ஸ் பர் இயர் ஓன்லின்னு குறைய போகுது. அண்ட் அதுவும் 2 கோர்ஸில் டிவைட் ஆகி, லைக் கோர் 1ல 13 எபிசோட்ஸ் அண்ட் கோர் 2ல 13 எபிசோட்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒரே ஒரு சீசனை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ்க்கு என்ன காரணம்னு ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ கிட்ட கேட்டப்போ தி டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ தான் ரிப்ளைல, ஆனிமே வந்து மாங்காவோட ஜஸ்ட் அ ஸ்டெப் பிஹைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் போத் தி மாங்கா ரைட்டர் அண்ட் தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் விச் போத் தி அனிமே ஸ்டோரி லைன் அண்ட் தி அனிமேஷன் குவாலிட்டி ஆஃப் தி அனிமே வந்து ஹெவிலி நெகட்டிவா எஃபெக்ட் ஆகுதுன்னு தான் ரிப்ளைல சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் certainly true also. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து ப்ரெஷரில் வேலை பார்க்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட 100% டெஃபினட்டாக கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. நியூஸ் நம்பர் 3. இந்த 2 பேட் நியூஸ்க்கும் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ கிட்ட கேட்டப்போ த டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ தான் ரிப்ளைல, இந்த 2 டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ்னால எங்களால் எங்கள் ஆடியன்ஸ்க்கு பெட்டர் அனிமேஷன் குவாலிட்டி, பெட்டர் ஃபைட் கோரியோகிராஃபி, பெட்டர் கேரக்டர் பர்ஃபெக்ஷன், பெட்டர் பேசிங் அண்ட் லெஸ் ஃபில்லர்ஸ் மாதிரி சில நல்ல விஷயங்களை ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கும் மேலே இந்த டைம் ரிலீவ் கிடைக்கிறதுனால ஒன் பீஸோட மாங்கா ரைட்டரால இன்னும் இன்னோவேட்டிவா ஒன் பீஸோட ஸ்டோரி லைனை எழுத முடியும்னு தான் ரிப்ளைல சொல்லியிருக்காங்க. which is actually true and exciting too. ஏன்னா ப்ரெஷர்ல அந்த ரைட்டர் வந்து இவ்வளோ நல்லா எழுதும் போது ரிலாக்ஸ் ஆகி எழுத ஆரம்பிச்சார்னா எவ்வளோ நல்லா எழுதுவார்னு யோசிக்கிற ஒரு விஷயம் இது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு பெட்டர் கேரக்டர் பர்ஃபெக்ஷன் ஒரு பெட்டர் பேசிங்னா என்னதுன்னு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் வரி, ஒரு 2 minutes ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கேட்டு போங்க. ஃபர்ஸ்ட், கேரக்டர் பர்ஃபெக்ஷன். கேரக்டர் பர்ஃபெக்ஷன் என்னதுன்னா, ஒரு கேரக்டரை ஒரிஜினலாக எப்படி ட்ரா பண்ணுறாங்களோ அந்த கேரக்டர் எல்லா எபிசோட்ஸ் ஒரு எல்லா சீன்ஸ்லையும் 99% ஆஃப் த டைம் சேமாக தெரியுற மாதிரியே ட்ரா பண்ணுறது தான் கேரக்டர் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் யூஸ்வலாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, கேரக்டரோட ஹேர் கலர், கேரக்டரோட அவுட்லுக் வந்து சேமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து கேரக்டரோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஒரு கேரக்டரோட ஃபேஷியல் அவுட்லுக் வந்து சேமாக இருக்காது. பிகாஸ் ஆஃப் விச் ஜோரோ மாதிரி இல்லையே, லூஃபி மாதிரி இல்லைன்னு டவுட் வரும். ஸோ இந்த டவுட்க்கு காரணமாக இருக்க மிஸ்டேக்ஸை குறைக்கிறது தான் கேரக்டர் பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நம்பர் 2, பெட்டர் பேசிங். பெட்டர் பேசிங்னா என்னதுன்னா, ஒரு சாப்டர்ல எவ்வளோ ஸ்டோரி இருக்கோ அவ்வளோ ஸ்டோரியை மட்டுமே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆனிமேட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் மூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ்லி ப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால ஆனிமே வந்து மாங்காவோட ஜஸ்ட் ஸ்டெப் பிஹைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் மாங்கா ரைட்டருக்கு ரைட்டிங்காக டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆனிமேஷன் நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக ஃபைட் சீன் ஆட் பண்ணுறது, ஜோக் சீன் ஆட் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இட் சம்டைம்ஸ் எபிசோட் வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நாட் எனிமோர். ஏன்னா இப்போ பெட்டர் பேசிங் இருக்கிறதுனால ஸ்டோரி லைன் வந்து எவ்வளோ இருக்கோ, அதாவது அந்த சாப்டரில் எவ்வளோ ஸ்டோரி இருக்கோ அவ்வளோ ஸ்டோரியை மட்டுமே பர்ஃபெக்டாக 100% ஆனிமேட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ செம்ம
ஹை குவாலிட்டி அனிமேஷன் கண்டென்ட் வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒன் பீஸில் இப்போ எந்த எபிசோடில் இருக்கீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம உங்கள் ஒன் பீஸ் அனிமே ஃபேனாக இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் ஜானே.